Good morning to all. இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல என்ன பார்க்குறோம் அப்படின்னா எக்ஸசைஸ் 2.8 ஜியோமெட்ரிக் சீரிஸ்ல இருக்கக்கூடிய ரிமைனிங் ப்ராப்ளம்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது ஃபைண்ட் த சம் டு n டேர்ம்ஸ் ஆஃப் த சீரிஸ் 0.4, 0.44, 0.44 அப் டு n டேர்ம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கொடுத்துருக்கிற கணக்கில் பார்த்தீங்கன்னா என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா Sn அப்படின்னு நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். அந்த கொடுத்துருக்கிற டேர்மை வந்து Sn நான் 1 by 1 சொல்லிக்கிட்டே வரேன், தெளிவாக கவனிச்சுக்கிட்டே வா. ஒரு ஸ்டெப் நீ இடையில நீ கவனிக்காமல் விட்டாலும் புரியாது. ஸோ அதனால் நான் தெளிவாக 1 by 1 சொல்கிறேன், கவனிச்சிட்டே வா. ஃபஸ்ட்டு சொல்யூஷன் போட்டிருக்கேன்னா Sn is equal to 0.4, 0.44, 0.44 அப் டு n டேர்ம்ஸ்னு எழுதிக்கணும். ஸோ இது வந்து Sn அப்படின்னு நம்ம செலக்ட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ நான் வந்து அடுத்த ஸ்டெப்பில் என்ன போட்டிருக்கேன் அப்படின்னா 4 by 10 போட்டிருக்கேன். 4 by 10, 44 by 100, 444 by 1000 அப் டு n டேர்ம்ஸ்னு கொடுத்துருக்கேன். அதை ஏன் வந்து 4 by 10, 44 by 100 கொடுத்துருக்கேன் அப்படின்னா 0.4ன்னு கொடுத்துருக்கறனால நம்ம பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு டிஜிட் இருக்கிறனால என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா 4 by 10 அப்படின்னு போட்டிருக்கேன். அடுத்து வந்து 44 இருக்கிறது பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட்ஸ் இருக்கிறனால 44 by 100 அப்படின்னு போட்டிருக்கேன். அடுத்து வந்து 444 அதாவது 0.444 இருக்கிறனால 444 divided by 1000 up to n terms. ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன செய்யணும் அப்படின்னா மேலே இருக்கக்கூடிய 4 மட்டும் நான் காமனாக எடுக்கிறேன். 4 வந்து காமனாக இருக்கிறதுனால நான் 4 காமனாக எடுத்துட்டேன் அப்படின்னா 1 by 10 plus 11 by 100 plus 111 by 1000 up to n terms அப்படின்னு நமக்கு கிடைக்கும். சரியா? அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா இப்போ நம்ம யூஸ்வலாக நான் லாஸ்ட் கிளாஸ்லேயே வந்து இந்த மாதிரி சம் கேட்டிருந்தாங்க என்ன சொல்லியிருக்கேன், மல்டிப்ளை அண்ட் டிவைடட் பை 9 தான் மல்டிப்ளை பண்ணணும். 8ஓ 7ஓ வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணக்கூடாது. ஏன் காரணம் கேட்டிங்கன்னா அந்த இடத்துல வந்து நமக்கு 2n டேர்ம்ஸ்னு வந்துடும், 3n டேர்ம்ஸ்னு வரும். நமக்கு கொஸ்டினில் வந்து சம் டு n டேர்ம்ஸ்னு கொடுத்துருக்கறனால நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா 9ஆல் மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணணும். அப்போ நான் ஃபர்ஸ்ட் டிவைட் பண்ணியிருக்கேன் 4 by 9 அப்படின்னு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் 9 மல்டிப்ளை பண்ணும்போது 9 by 10 plus 99 by 100 plus 999 by 1000 up to n terms அப்படின்னு போட்டாச்சு. ஸோ இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா 4 by 9 அப்படின்றத எழுதி வச்சுக்கிட்டு இந்த 9 by 10 இருக்குல்ல, இந்த 9 by 10 நான் ஃபர்ஸ்ட் ப்ராக்கெட்டில் என்ன போட்டிருக்கேன்னா 1 minus 1 by 10 போட்டிருக்கேன். அதுக்கான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா 1லேருந்து 1 by 10 சப்ராக்ட் பண்ணினா 9 by 10 கிடைக்கும். 1 minus 1 by 10 சப்ராக்ட் பண்ணினா என்ன கிடைக்கும், 9 by 10 அப்படின்னு கிடைக்கும். நீ கிராஸ் மல்டிப்ளை பண்ணி பார்த்து செக் பண்ணிக்கலாம். 10 1s are 10, 10 minus 1 வந்து 9 by 10. அடுத்து வந்து 99 by 100 இருக்குல்ல, அதை வந்து என்ன செய்யணும்னா 1 minus 1 by 100ன்னு மாற்றிக்கணும். அப்போ என்ன வரும், 100 minus 1 99 by 100 அப்படின்னு கிடைக்கும். ப்ளஸ் 999 by 1000 இருக்கு இல்லையா, ஸோ இதை வந்து நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா 1 minus 1 by 1000 போட்டிங்கன்னா சப்ராக்ட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் 999 by 1000. அதாவது நமக்கு முன்னாடி இருக்கிற டேர்ம் 9 by 10 வரதுக்காக 1 minus 1 by 10 போட்டிருக்கோம். 99 by 100 போகிறதுக்காக 1 minus 1 by 100 போட்டிருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் 999 by 1000 அப்படின்றது வந்து 1 minus 1 by 1000 போட்டு அப் டு n டேர்ம்ஸ் வந்து போட்டிருக்கேன். சரிங்களா? அதுக்கடுத்து என்ன செய்யணும் அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து 4 by 9 அப்படின்னு எழுதி நான் டிக் பண்ணியிருக்கேன் பாருங்க. 1 1 டிக் பண்ணியிருக்கேன்னா அந்த டிக் பண்ண டேர்ம்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் எழுதிக்கணும். 1 plus up to n டேர்ம்ஸ் வரைக்கும் எழுதிக்கணும். மைனஸ் போட்டுட்டு அந்த 1 by 10, 1 by 100, 1 by 1000 அதை எல்லாத்தையுமே நம்ம சேர்த்து நம்ம தனியாக எழுதுறோம். அங்கே இருக்கிற அந்த மைனஸ் தான் நான் வந்து வெளியே இருக்கிற மைனஸ் தான் காமனாக ஒரே டேர்ம் மைனஸ்ன்னு போட்டுட்டு 1 by 10 plus 1 by 100, 1 by 1000 up to n டேர்ம்ஸ் வரைக்கும் நான் போட்டிருக்கேன். போட்டதுக்கப்புறம் இப்போ என்ன செஞ்சிருக்கேன் பாருங்க, தெளிவாக கவனி. டிக் பண்ணது எல்லாமே 1 plus 1 plus 1 up to n டேர்ம்ஸ் இருக்கிறனால கீழே வந்து என்னன்னு மட்டும் போட்டிருப்பேன். அப்புறம் 1 by 10, 1 by 100, 1 by 1000 அந்த டேர்ம்ஸ் எல்லாத்தையும் என்ன செஞ்சிருக்கேன் அப்படின்னா ஒரு ஆரோ மார்க் போட்டு நான் கீழே கொடுத்துருப்பேன். 1 by 10 plus 1 by 100, 1 by 1000 up to n டேர்ம்ஸ் இருக்கு இல்லையா, இந்த டேர்ம்ஸை வந்து நம்ம என்ன செஞ்சிருக்கேன் அப்படின்னா ஒரு ஆரோ மார்க் போட்டு கொடுத்துருக்கேன்னா அந்த ஆரோ மார்க் போட்டு என்ன செய்யணும் அப்படின்னா எதுக்காக ஆரோ மார்க் போட்டிருக்கேன் அப்படின்னா அதில் உள்ள ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து a வந்து 1 by 10, r வந்து t2 by t1, செகண்ட் டேர்ம் டிவைடட் பை ஃபர்ஸ்ட் டேர்ம் போடும்போது 1 by 100 டிவைடட் பை 1 by 10 போடும்போது அது ரெசிப்ரோக்கல் ஆகும்போது என்ன ஆகும் 10 by 1 ஆகும். ஸோ அதனால நமக்கு 1 by 10 கிடைக்கும். ஆரோட வேல்யூ 1 by 10. நீ அதுக்கு அடுத்து வரக்கூடிய 3 by t2 போட்டாலும் உனக்கு அதே ஆன்சர் தான் வரும். சரியா? அதனால உனக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா இங்கே ஏவும் 1 by 10, ஆரும் 1 by 10 அப்படின்னு உனக்கு கிடைச்சிருக்கு.
ஸோ நீங்கள் பார்க்கும்போது 1/10 அப்படின்றது வந்து 0.1. 0.1 காட்டிலும் 1 வந்து பெருசு. அப்போ நம்ம SNல 2 ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். 1 விட அதிகமாக இருந்தால் a இன்ட்டு r பவர் n மைனஸ் 1/r மைனஸ் 1. 1 விட கம்மியாக இருந்துச்சுன்னா a இன்ட்டு 1 மைனஸ் r பவர் n பை 1 மைனஸ் r. அதனால தான் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கேன். சரிங்களா? அப்போ கீழே பாருங்கள், கீ ஸ்டெப் பாருங்களேன். கீ ஸ்டெப்பில் என்ன எழுதியிருக்கேன்னா 4/9 லாஸ்ட் ஸ்டெப் பாருங்கள். 4/9 n மைனஸ் அந்த n எப்படி சார் வந்துச்சு அப்படின்னா ப்ரீவியஸ் ஸ்டெப்பில் 1+1+ அப் டு n டேர்ம்ஸ் இருந்ததை நான் வந்து n மட்டும் எழுதியிருக்கேன். 4/9 இன்ட்டு ப்ராக்கெட் போட்டு n மைனஸ் இந்த ஃபார்முலா படி நான் இங்கே எழுதியிருக்கேன். ஏக்கு பதிலாக 1/10 போட்டிருக்கேன்னா a இன்ட்டு 1/10 ப்ராக்கெட் 1 மைனஸ் ஆறு 1/10னால r பவர் n இருக்கிறதுனால 1/10 ஹோல் பவர் n போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யணும் பை 1 மைனஸ் 1/10 அப்படின்னு நம்ம எழுதணும். ஸோ அப்போ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 4/9 இன்ட்டு n மைனஸ் அந்த டேர்ம் வந்து மைனஸ்க்கு அப்புறம் இருக்கிற டேர்ம் வந்து ஃபார்முலாவில் என்னென்னலாம் இருக்கோ அதை நான் சப்ஸ்டியூட் பண்ணி எழுதியிருக்கேன். சரிங்களா? அடுத்த ஸ்டெப் போகலாமா? அடுத்த ஸ்டெப் என்னென்னா கவனிங்க. 4/9 செகண்ட் பேஜில் பாருங்கள். 4/9 இன்ட்டு n மைனஸ் 1/10 இன்ட்டு 1 மைனஸ் 1/10 ஹோல் பவர் n டிவைடட் பை 1 மைனஸ் 1/10 வந்து நம்ம சால்வ் பண்ணோம்னா என்ன கிடைக்கும்? 9/10 கிடைக்குமா? ஏன்னா 10 1s are 10, 10 minus 1 9/10 கிடைக்கும். அப்போ 9/10 அப்படின்றது நமக்கு இந்த ஸ்டெப்பில் இருக்கும். அப்போ அந்த 9/10 வந்து ரெசிப்ரோக்கல் ஆகும்போது 10/9 ஆகும். அதனால தான் அதுக்கு அடுத்த ஸ்டெப் பாருங்க. 4/9 இன்ட்டு n மைனஸ் 1/10 இன்ட்டு 10/9 இன்ட்டு 1 மைனஸ் 1/10 ஹோல் பவர் n போட்டிருக்கேன். அப்போ 10 கேன்சல் ஆயிடுச்சு. என்ன இருக்கும்? n மைனஸ் 1/9 இன்ட்டு 1 மைனஸ் 1/10 ஹோல் பவர் n ப்ராக்கெட் போட்டுடும். ஸோ காரணம் என்னன்னா கீழே இருக்கக்கூடிய அந்த 9/10 வந்து நான் என்ன செஞ்சிருக்கேன்? ரெசிப்ரோக்கல் ஆக்கி 10/9 அப்படின்னு எழுதியிருக்கேன். அப்போ 10 வந்து கேன்சல் ஆயிடுச்சுன்னா 1/9 இன்ட்டு 1 மைனஸ் 1/10 ஹோல் பவர் n அப்படின்னு எழுதியிருக்கேன். வேணும்னா இந்த ஸ்டெப் வரைக்கும் நிப்பாட்டிக்கலாம். கடைசி ஸ்டெப் பாருங்க, SN எழுதியிருக்கேன்னா அந்த ஸ்டெப் எப்படி எழுதியிருக்கேன்னா அந்த 4/9 வந்து உள்ள மல்டிபிள் பண்ணியிருக்கேன். அப்போ 4n/9 மைனஸ் 4/81, ஏன்னா 9 9s are 81 இன்ட்டு 1 மைனஸ் 1/10 ஹோல் பவர் n. ஸோ இந்த சம்முக்கும் இதுக்கு முன்னாடி பார்த்த சம்முக்கும் என்ன டிஃபரெண்ட்னு கேட்டிங்கன்னா அந்த சம்மில் வந்து அந்த 5 + 5 + 5 3 + 3 + 3ல வந்து நமக்கு வந்து ரெண்டாவது அதாவது பின்னாடி தான் n கிடச்சிருக்கும் ஸ்மால் n. ஆனால் இந்த சம்மில் வந்து முன்னாடி n கிடச்சி நமக்கு ஆன்சர் வந்திருக்கும். சரிங்களா? புரியுதாப்பா? இந்த சம் புரியுதா எல்லாத்துக்கும்? புரியுதா? பொறுமையாக பார்த்தீங்கன்னா ஈஸி தான், ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. கொஞ்சம் கிளியராக பார்த்தா புரியும். நெக்ஸ்ட் சம் போகலாமா? இந்த சம்மில் எது டவுட் இருக்கா உங்களுக்கு? இந்த சம்மில் டவுட் இருக்கா? ஓகே, நெக்ஸ்ட் சம் பாருங்க. அடுத்து 7th சம் பாருங்க. 7th சம் பாருங்க. Find the sum of the geometric series 3 + 6 + 12 + up to etc. + 1536. இதுதான் கொஸ்டின். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான 5 மார்க் கொஸ்டின். PTAல கேட்டிருந்த கொஸ்டின், இம்பார்ட்டன்ட் மார்க் பண்ணிக்கோங்க. 3 + 6 + 12 + up to 1536. இந்த ப்ராப்ளம் வந்து ஃபைண்ட் த சம் ஆஃப் த ஜியோமெட்ரிக் சீரிஸ்னு கொடுத்துருப்பாங்க. இந்த சம் வந்து 5 மார்க்கில் கேட்பாங்க, மார்க் பண்ணிக்கோங்க. சரியா? இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா சம்ன்ற வார்த்தை கொடுத்துருக்கறனால நம்ம கட்டாயம் அது வந்து சீரிஸ்னு அர்த்தம். இன்னொன்று வந்து அந்த இடத்துல ஜியோமெட்ரிக்னு கொடுத்துருக்கறனால அப்போ ஜியோமெட்ரிக் சீரிஸ்னு அர்த்தம். சரி, ஓகே. அப்போ ஏயோட வேல்யூ என்ன? 3 போட்டிருக்கேன்னா a = 3. r வந்து t2/t1. அப்போ 6/3 என்னப்பா வரும்? 2 வரும். 2 வந்து 1 விட கிரேட்டர் தான், 1 விட அதிகம் தானே. அப்போ 2 greater than 1 இருக்கிறதுனால நம்ம சீரீஸில் வந்து ஃபர்ஸ்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணணும். Sn = a × r⁻n - 1/r - 1. சரி, ஓகே, இதெல்லாம் ஓகே சார். இப்போ Sn கேட்டிருக்காங்க, a இருக்கு, r இருக்கு, என்ன வேணுங்களா சார்? என்ன இருந்தால் தானே நம்ம கண்டுபிடிக்க முடியும். அப்போ அந்த எண் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா L = நான் L வந்து நான் இன்னொன்று என்ன சொல்லியிருக்கேன்? Tn கூட சொல்லியிருக்கேன். Tn is also last term அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்போ Tn = 1536. நீ வந்து ஒரு கன்ஃபியூஷன் பண்ணிக்க கூடாது. என்ன அப்படின்னா அரித்மெட்டிக் சீரீஸ்ல யூஸ் பண்ணக்கூடிய என்னோட ஃபார்முலா இங்கே யூஸ் பண்ண முடியாது. காரணம் என்னன்னு கேட்டேன்னா அந்த இடத்துல வந்து L - a/d + 1 அங்கே வந்து dன்ற வார்த்தை இருக்கும்.
டினா காமன் டிஃபரன்ஸ். ஆனால் இந்த ஜாமெட்ரிக் சீரிஸில் வந்து நம்ம டி யூஸ் பண்ண மாட்டோம். என்ன யூஸ் பண்ணுவோம்? காமன் ரேஷியோ ஆர் தான் யூஸ் பண்ணுவோம். அப்போ ஆரை வச்சு நமக்கு வந்து எண் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா வந்து என்ன இருக்குது அப்படின்னா டிஎன் ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும். டிஎன் ஃபார்முலா வந்து என்னன்னா a into r power n minus 1 எழுதிருக்கேனா? tn is equal to a r power n minus 1 இருக்கப்பா. tn is equal to a r power n minus 1. அந்த tnக்கு தான் என்ன சொல்லியிருக்காங்க? 1536 equal to a ஓட வேல்யூ 3, r ஓட வேல்யூ 2. 2க்கு மட்டும்தான் பவர்ல என்ன போடணும்? n minus 1 அப்படின்றத நம்ம அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணிட்டு என்ன செஞ்சிருக்கேன் அப்படின்னா பாரு, அந்த 3 பார்த்தீங்கன்னா மல்டிபிள் இருக்கிறனால அதை டிவைட்ல கொண்டு வந்துட்டேன். அப்போ 1536 டிவைடட் பை 3 போட்டிருக்கேனா? 3வது பேஜில் 1536 டிவைடட் பை 3 போட்டிருக்கேன். அந்த இதை வந்து கேன்சல் பண்ணேன்னா 512 கிடைக்கும். 5 3s are 15, 1 3s are 3, 2 3s are 6 equal to 2 power n minus 1. இப்போ இந்த 512 வந்து நீ வந்து 2 power 9 எழுதலாம். எழுதலாம்ல? 2 டேபிள் டிவைட் பண்ணிட்டே வந்தீங்கன்னா 512 வந்து 2 power 9 அப்படின்னு நம்ம எழுதலாம். அப்போ 2 power 9 is equal to 2 power n minus 1. அந்த 2 கேன்சல் ஆயிடுச்சுன்னா 9 is equal to n minus 1. அப்போ n தான் வேணும். அப்போ அந்த மைனஸ் 1 அங்கிட்டு போகும்போது என்ன ஆகும்? ப்ளஸ் 1 ஆகும். அப்போ 9 + 1 10 ஆயிடும். அப்போ என்னோட வேல்யூ என்ன கிடைச்சிருச்சு? இப்போ 10 நமக்கு கிடைச்சிருச்சு. நம்ம வந்து எஸ்என் தானே கண்டுபிடிக்கணும். எஸ்என்ல என்னுக்கு பதிலாக என்ன போடணும்? இப்போ 10 போடணும். ஏக்கு பதிலாக 3 இருக்கு, ஆருக்கு பதிலாக 2 இருக்கு. அப்போ எல்லாமே நமக்கு வந்து கண்டுபிடிச்சாச்சு. ஏ கண்டுபிடிச்சாச்சு, ஏ வந்து ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க, ஆர் வந்து கண்டுபிடிச்சிட்டோம், என்னும் இப்போ கண்டுபிடிச்சாச்சு. அப்போ ஏ இன்ட்டு ஆர் பவர் n minus 1 by r minus 1. அப்போ ஏ இருக்க இடத்துல 3, ஆர் இருக்க இடத்துல 2, n இருக்க இடத்துல 10. 2 power 10 minus 1 by 2 minus 1. அப்போ 2 minus 1 என்ன ஆகும்? 1 ஆயிரும். 2 power 10 வந்து எப்படி சார் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா உனக்கு ஒரு டவுட் வரும். 2 power 9க்கு வந்து 512 போட்டிருக்கோமா? அப்போ அதோட இன்னும் ஒரே ஒரு 2 மட்டும் நீ மல்டிப்ளை பண்ணினா 512ஓட இன்னும் ஒரே ஒரு 2 மல்டிப்ளை பண்ணினா உனக்கு 1024 அப்படின்னு கிடைச்சிடும். அப்போ 1024 minus 1 வந்து 1023. அப்போ 3 into 1023 எவ்வளோ வரும்? 3069. இதுதான் வந்து S10ஓட வேல்யூ. புரியுதா? ரொம்ப முக்கியமான சம், ரொம்ப சிம்பிள் தான், ஒன்றும் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. என்ன பண்ணணும், அதாவது என்ன கொடுத்துருக்காங்க, என்ன பண்ணணும் அது மட்டும் தெரிஞ்சா போதும். சரியா? திரும்ப ஒரு தடவை ரீகால் பண்ணி பாருங்க. ஃபைண்ட் த சம் ஆஃப் த ஜியோமெட்ரிக் சீரிஸ்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 3 + 6 + 12 + up to 1536. அப்போ எஸ்எனோட வேல்யூ வந்து a இன்ட்டு ஆர் பவர் n minus 1 by r minus 1. இந்த இடத்துல எதுக்காக இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஆரோட வேல்யூ வந்து 1 விட கிரேட்டராக இருக்கிறனால நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். இதில் எல்லாமே இருக்குது. என்ன இல்லைன்னா ஸ்மால் என் மட்டும் இல்லை. அந்த எண் கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம டிஎன் ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். இட் பேஸ்ட் ஆன் ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷன். அப்போ டிஎன் இஸ் ஈக்குவல் டு ஆர் பவர் n minus 1. அதில் டிஎன் அப்படின்றது வந்து லாஸ்ட் டேர்ம்னு சொல்லலாம். அதனால டிஎனோட வேல்யூ வந்து 1536 போட்டுக்கணும், ஏயோட வேல்யூ 3 போட்டுக்கணும், ஆடோட வேல்யூ வந்து 2 போட்டுக்கணும், பவரில் n minus 1 போட்டுக்கணும். 3 into 2 power n minus 1 இருக்கனால அந்த 3 வந்து நமக்கு இந்த பக்கம் லெஃப்ட் சைடு வரும்போது டிவைட் ஆயிரும். அப்போ 1536 டிவைடட் பை 3 போட்டிங்கன்னா 512 ஈக்குவல் டு 2 power n minus 1. அப்போ அதை டிவைட் பண்ணிங்கன்னா 512 512 ஈக்குவல் டு 2 power n minus 1. இந்த 512 வந்து 2 பவரில் வந்து 9 எழுதலாம். நீங்கள் எல்சிஎம் மாதிரி எடுத்துகிட்டே வந்தீங்கன்னா 512 வந்து 2 power 9 எழுதுனா, அதாவது 2 into 2 into 2 9 டைம்ஸ் வந்து வரும். அப்போ 2 power 9 is equal to 2 power n minus 1 வரும்போது 2 கேன்சல் ஆகுறதுனால நமக்கு என்ன கிடைக்கும்? 9 is equal to n minus 1. அந்த மைனஸ் 1 இங்கே வரும்போது என்ன ஆகும்? +1 ஆயிரும். அப்போ 9 + 1 வந்து 10ன்னு கிடைச்சிடும். அப்போது n is equal to 10 கிடைச்சிருச்சு. அப்போ நம்ம ஃபார்முலா மேலே இருக்கலையே, அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு S10ஓட வேல்யூ எவ்வளோ கிடைக்குதுன்னா 3069 அப்படின்னு நமக்கு கிடைக்குது. புரியுதா? இந்த சம் யாருக்கா டவுட் இருந்தால் கேட்கலாம். டவுட் இருக்காப்பா? டவுட் இருந்தால் கேளுங்க. ஒரு 4-5 பேர் தான் கேட்குறீங்க, மீதியெல்லாம் என்ன செய்கிறீங்கன்னு தெரியல. சும்மா ஆன் பண்ணி வச்சுட்டு அங்கிட்ட இங்கிட்ட வேலையை பார்த்துட்ருக்கேன்னு தெரியல. எப்போனாலும் வந்து ஸ்கூல் திறப்பாங்க, போர்ஷன்ஸ்லாம் வந்து ரொம்ப கம்மி பண்ண மாட்டாங்க. நீ வந்து நினச்சிட்ருக்க நம்மளை வந்து எப்படினாலும் பாஸ் பண்ணி விட்ருவாங்க, எப்படினாலும் போர்ஷனை குறைப்பாங்க. போர்ஷன் குறைச்சாங்கன்னா பல்க் போர்ஷன்ஸ் குறைக்க மாட்டாங்க. அங்கங்கே 1 கணக்கு 2 கணக்கு தான் தூக்கி விடுவாங்களே தவிர நம்ம 90% நம்ம நடத்துறது எல்லாமே நீ வந்து எக்ஸாமுக்கு வர மாதிரி தான் இருக்கும். அதனால் இது படித்தா வேஸ்ட்டு, அது படித்தா வேஸ்ட்டுன்னு நினைக்கவே கூடாது. நான் இதை தான் நான் ஓயாமல் சொல்லுவேன். எல்லா ப்ராப்ளமே நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படித்தாதான் நல்லது. இப்போ இல்லைனாலும் ஒரு நாளைக்கு உனக்கு கட்டாயம் உதவியாகும். 11th போயிட்டு என்ன செய்வீங்க? அதனால் எதையுமே வந்து இது அசால்ட்டாக எடுத்துக்காதீங்க. ஓகே, நெக்ஸ்ட் சம் போகலாமா? 8th சம் போகலாமாப்பா?
8th சம் போகவா? பாரு, கொஸ்டினை பார்த்து பயப்படாத. என்ன கொடுத்துருக்காங்க? குமார் write a letter to 4 of his friends. He asked each one of them to copy the letter and mail to 4 different persons with the instruction that they continue the process similarly. Assuming that the process is unaltered and it cost of ₹2 to mail one letter. Find the amount spent on postage when 8th set of letter is mailed அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான அர்த்தம் என்னன்னா, குமார் ரைட் எ லெட்டர் டு 4 ஆஃப் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ். குமார் அப்படின்றவர் வந்து தன்னுடைய நண்பர்களுக்கு 4 ஆஃப் ஹிஸ் லெட்டர் டு ரைட் 4 ஃப்ரெண்டுக்கு வந்து என்ன செய்யறாரு? லெட்டர் எழுத, கடிதம் எழுத விரும்புகிறாரு. சரியா? ஹி ஆஸ்க், அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஹி ஆஸ்க் ஒன் ஆஃப் தம் டு காப்பி த லெட்டர் அண்ட் மெயில் டு 4 டிஃபரெண்ட் பர்சன்ஸ். அப்போ நீங்க எழுதுற அந்த லெட்டரை வந்து காப்பி பண்ணி அதை 4 டிஃபரெண்ட் பர்சன்ஸ்க்கு வந்து நீங்க மெயில் பண்ணணும். யார் சொல்றாங்க? குமார் வந்து சொல்றாரு. ஃபர்ஸ்ட் என்ன செய்யறாருன்னா, குமார் வந்து 4 ஃப்ரெண்டுக்கு லெட்டர் எழுத, கடிதம் எழுத விரும்புறாரு. அந்த கடிதமானது என்ன செய்யறாங்க அப்படின்னா, அந்த இதை வந்து காப்பி பண்ணி அந்த லெட்டரை மெயில் பண்றது வந்து 4 டிஃபரெண்ட் பர்சன்ஸ்க்கு வந்து அவர் வந்து மெயில் பண்ற மாதிரி சொல்றாரு. இன்ஸ்ட்ரக்ஷன் தட் தே கண்டினியூ. அப்ப இதே மாதிரி இது வந்து அல்டர்ட், அதாவது சிமிலர்லி ப்ராசஸ் வந்து போய்கிட்டே இருக்கு. அதாவது முதல் ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்ன செய்யறாரு? 4 ஃப்ரெண்டுக்கு கடிதம் எழுதுறாரு. அவர் வந்து 4 டிஃபரெண்ட் பர்சனுக்கு வந்து அவர் வந்து மெயில் பண்ணணும். அப்ப அதுக்கு அடுத்து இருக்கிறவர் அதுக்கு முன்னாடி எழுதுனரோட சேர்த்து 4 பேருக்கு டிஃபரெண்டானவருக்கு என்ன செய்யணும்? அந்த லெட்டரை வந்து மெயில் பண்ணிக்கிட்டே வரணும். இந்த மெயிலுக்கு வந்து காஸ்ட் என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு மெயிலுக்கு வந்து நம்ம அனுப்பணும், ஒரு லெட்டர் அனுப்பணும் அப்படின்னா ஒரு லெட்டருக்கு வந்து ₹2 வந்து செலவாகுது. இந்த இடத்துல காஸ்ட் வந்து ₹2 வந்து ஒரு மெயில் வந்து அனுப்புறதுக்கு, ஒரு லெட்டரை மெயில் பண்றதுக்கு ₹2 வந்து அமௌண்ட். சரிங்களா? அப்ப என்ன கொஸ்டின் கேட்கறாங்கன்னா, ஃபைண்ட் த அமௌண்ட் ஸ்பென்ட் ஆன் போஸ்டேஜ் when 8th செட் ஆஃப் லெட்டர். அப்போ ப்ராசஸ் 1 வந்து 4 பீப்புளுக்கு, ப்ராசஸ் 2 வந்து அந்த 4 பேர் 4 டிஃபரெண்ட் பர்சனுக்கு. அதுக்கடுத்து இப்படி போகும்போது அப்போ மொத்தம் 8th செட் ஆஃப் லெட்டர்ல வந்து எவ்வளவு அமௌண்ட் வந்து செலவாயிருக்கும் அப்படின்னு கொஸ்டின் வந்து கேட்குறாங்க. சரிங்களா? இதான் கொஸ்டின். கொஸ்டின் ஏதாவது டவுட் இருக்கா? கொஸ்டின் ஏதாவது டவுட் இருக்காப்பா? கொஸ்டின்ல ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே, இப்போ ஆன்சர் பாருங்க. என்ன, அதாவது குமார் ரைட் எ லெட்டர் 4 ஆஃப் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ். 4 பேருக்கு லெட்டர் வந்து கடிதம் எழுத விரும்புகிறாரு. அவர் என்ன ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபாலோ பண்றாரு அப்படின்னா, நான் உங்களுக்கு 4 லெட்டர் நான் எழுதியிருக்கேன்னா நீங்க 4 பேருக்கு 4 டிஃபரெண்ட் பர்சன்ஸ்க்கு வந்து அந்த லெட்டரை வந்து மெயில் பண்ணணும் அப்படின்னு ப்ராசஸ் வந்து சொல்லிட்டாரு. இதுதான் இன்ஸ்ட்ரக்ஷன். இந்த லெட்டரை வந்து மெயில் பண்றதுக்கு ஒரு லெட்டருக்கு வந்து ₹2 வந்து என்ன செலவாகுது. அப்போ 8th செட் ஆஃப் லெட்டர், அப்ப 8வது செட் ஆஃப் லெட்டர்ஸ்க்கு வந்து எவ்வளவு வந்து அமௌண்ட் வந்து ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்றதுதான் கொஸ்டின். சரியா? இப்ப ஆன்சர் பாருங்க, சொல்யூஷன் பாருங்க, எல்லாரும் தெளிவா கவனி. பை த கிவன் டேட்டா, ஒன் ஃப்ரெண்ட் வந்து முதல் என்ன செய்யணும்? ரைட் லெட்டர் வந்து 4 லெட்டர்ஸ் வந்து நம்ம எழுதணும். அதுதான் ஃபர்ஸ்ட் போட்டிருக்கேன். 4 லெட்டர் வந்து எழுதணும். ரெண்டாவது ஃப்ரெண்ட் என்ன செய்யணும்? அந்த 4 லெட்டரை வந்து 4 பர்சனுக்கு வந்து என்ன செய்யணும்? டிஃபரெண்ட் பர்சன்ஸ்க்கு வந்து மெயில் பண்ணணும். அப்போ 4 × 4. மூணாவது ஃப்ரெண்டு வந்து அந்த 4 × 4ஓட ஒரு 4 மல்டிப்ளை பண்ணிக்கணும். அப்போ 4, 16, 64 அப் டு 8th செட் ஆஃப் லெட்டர். அதுதான் முதல் போட்டிருக்கேன். சரிங்களா? 4, 16, 64 எக்ஸெட்ரா 8th செட் ஆஃப் லெட்டர்ஸ் அப்படின்னு நான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். இப்போ கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, காஸ்ட், அதாவது ஒரு லெட்டருக்கான காஸ்ட் வந்து எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா ₹2. ஒரு லெட்டருக்கான காஸ்ட் வந்து எவ்வளவு? ₹2 கொடுத்துருக்கறனால 4 × 2 பிளஸ் 16 × 2 பிளஸ் 64 × 2 பிளஸ் எக்ஸெட்ரா 8th செட் ஆஃப் லெட்டர்ஸ் அப்படின்னு எழுதியிருக்கேன். அப்போ 4 2s எத்தனை? 8 பிளஸ் 16 2s 32 பிளஸ் 64 2s 128 பிளஸ் எக்ஸெட்ரா 8th செட் ஆஃப் லெட்டர்ஸ். இதுதான் வந்து என்னது நம்ம எழுதியிருக்கோம். சரிங்களா? இது ஏன் சார் எல்லாமே நீங்க பிளஸ் பண்ணிருக்கீங்க? முதல் கமா போட்டிருந்தீங்க, அதுக்கப்புறம் பிளஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா, இங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, அந்த 8th செட் ஆஃப் லெட்டர் வரைக்கும் அனுப்புறதுக்கான மொத்த செலவு என்னன்னு கேட்கறாங்க. அந்த லெட்டரை வந்து நம்ம அனுப்புறதுக்கு ஒரு மெயிலுக்கு வந்து ₹2 ஆகுதுன்னா, நீங்க வந்து இத்தனை 8
8 செட் லெட்டர் வந்து நீங்க அனுப்ப போறீங்க. அப்ப அந்த அனுப்புறதுக்கான அமௌண்ட் வந்து 2 ரூபா ஆகுதுன்னா அப்ப மொத்தமா எவ்வளவு செலவாகுது, இதுதான் கொஸ்டின் கேட்டிருக்கனால நம்ம என்ன செய்யறோம், சம் தானே, அப்ப எல்லாத்தையும் பிளஸ் தானே பண்ணணும். அப்ப 8 plus 32 plus 128 plus etc 8th set of letters. இப்ப A வந்து என்னன்னா 8, R வந்து T2 by T1, அப்ப 32 by 8 என்னது 4. 4 வந்து 1 விட அதிகமா கம்மியா, 1 விட அதிகம் தான். அதனால நம்ம என்ன செய்யணும், ஃபர்ஸ்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணணும். n வந்து என்னன்னா 8. ஏன் சார் 8 எடுத்தீங்கன்னா 8th set of letters னு கொடுத்திருக்கறனால n வந்து 8 னு எடுத்துக்கணும். அப்ப Sn is equal to a into r power n minus 1 by r minus 1. சரியா? அப்ப a வந்து என்னது 8, r வந்து எத்தனை 4, n வந்து 8. அப்ப 8 into 4 power 8 minus 1 by 4 minus 1 போட்டிருக்கேனா, 8 into 4 power 8 minus 1 by 4 minus 1. அப்ப 8 into 4 power 8 வந்து என்னன்னா 4 into 4 into 4 into 4 8 times நீங்க மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 65,536 வரும். மல்டிப்ளை பண்ணி செக் பண்ணிக்கோங்கப்பா. 65,536 minus 1 whole divided by 3. அப்ப 8 into 65,536 ல இருந்து 1 சப்ராக்ட் பண்ணீங்கன்னா 65,535 வரும் whole divided by 3. ஸோ இதை நீங்கள் கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா, அதாவது 1 டைம் 3 டேபிளில் கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா 1,74,760 1,74,760 rupees வந்து 8 செட் லெட்டர் அனுப்புறதுக்கு ஆக வேண்டிய மொத்த செலவு, டோட்டல் அமௌண்ட் வந்து 1,74,760 rupees. ஓகேவா? புரியுதா எல்லாருக்கும்? புரியுதாப்பா? புரியுதுல எல்லாத்துக்கும்? மொத்தம் வந்து ஓகே, அதாவது மொத்தம் வந்து 8 செட் லெட்டர் அனுப்பணும். அதுக்கான அமௌண்ட் வந்து இங்க கண்டுபிடிக்க சொல்லியிருக்கான். சரியா? லாஸ்ட் 9th ப்ராப்ளம் பாருங்க எல்லாரும். 9th ப்ராப்ளம் என்னன்னா ரொம்ப சிம்பிள், 2 மார்க்ல கேட்பாங்க. இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குமே. இந்த 9th ப்ராப்ளம் வந்து ஏதோ ஒரு இடத்துல பார்த்திருக்கோம். எந்த இடத்துல பார்த்திருக்கோம்? எங்க பார்த்திருக்கோம் இந்த 9th சம்? 9th ஸ்டாண்டர்ட்ல பார்த்திருக்கோம். 9th சம் 9th ஸ்டாண்டர்ட்ல பார்த்திருக்கோம். பாருங்க 9th சம் பாருங்க. ஃபைண்ட் த ரேஷனல் நம்பர் ஆஃப், அதாவது இந்த கொடுத்துருக்கிற இந்த இதை வந்து நம்ம ரேஷனல் நம்பர் ஃபார்மேட்ல எழுதணும். 0.123 வந்து 123 மூணுமே வந்து ரெக்கர் ஆகிக்கிட்டே இருக்கு. ரெக்கரிங் அப்படின்னா என்னன்னா ரிப்பீட்டட், அதாவது திரும்ப திரும்ப அந்த நம்பர் வந்து வந்துகிட்டே இருக்கு. ஸோ எக்ஸ்ன்றது வந்து 0.123 அப்படின்னு போட்டுக்கணும். அப்போ இங்கே 123 வந்து ரெக்கர் ஆகிக்கிட்டே இருக்கிறதுனால 123 123 123 அப்படியே போய்கிட்டே இருக்கு. அது வந்து ரெக்கரிங், மேல இருக்கிற லைனுக்கு பேர் வந்து ரெக்கரிங் ஆகுதுன்னு அர்த்தம். அச்சுதன், மேல இருக்கிற லைனுக்கு பேர் வந்து ரெக்கரிங் அர்த்தம். சரி, ஓகே. அப்ப நான் என்ன செஞ்சிருக்கேன்னா x is equal to 0.123 123 123 அப்படின்னு போய்கிட்டே இருக்கு. சோ இப்போ நான் 9th சொல்லி கொடுத்துருப்பேன் இல்லையா, 3, அதாவது ரெக்கரிங் வந்து எல்லா நம்பருக்கும் ரெக்கர் ஆகிருக்கு. அதாவது பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிற 3 டிஜிட்டுக்கு ரெக்கர் ஆகிருக்கனால நம்ம 1000 மல்டி பண்ணணும். சப்போஸ் 2 டிஜிட் மட்டும் ரெக்கர் ஆயிருக்கு அப்படின்னா 100 மல்டி பண்ணணும். ஸோ 9th நம்ம இந்த ப்ராசஸ் பார்த்துருப்போம். இங்கே வந்து 3க்குமே வந்து ரெக்கர் ஆயிருக்கிறனால 1000 மல்டிப்ளை பண்ணோம். ரெண்டு சைடுமே போத் சைட்ஸ் மல்டிப்ளை 1000 ஆன் போத் சைட்ஸ் பண்ணோம்னா 1000x is equal to, இது 1000 மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா 123 வந்து முன்னாடி வந்துடும். 123.123 123 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ 2 - 1 எலிமினேஷன் மெத்தட் தான் பண்ணணும். அப்போ 1000x is equal to 123.123 123. ரெண்டாவது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வந்து x is equal to 0.123 123. அப்போ 1000xல இருந்து ஒரு x போச்சுன்னா 999 1999x is equal to 123 மட்டும் கிடைக்கும். ஏன்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் அங்கே ஃபுல்லாக 0 கிடைக்கும். அப்போ x is equal to 123 divided by 999. ஸோ இதை நம்ம 3 டேபிளில் கேன்சல் பண்ணோம்னா 4 3s are 12 1 3s are 3 divided by 333 333. அப்போ 41/333. இது வந்து என்னன்னா ஒரு ரேஷனல் ஃபார்மேட். 41/333 வந்து என்னது ஒரு ரேஷனல் ஃபார்மேட். 9th செஞ்ச அதே சம் தான்ப்பா, ஒண்ணுமே மாற்றம் கிடையாது. இது வந்து ஜஸ்ட் உனக்கு ரேஷனல் ஃபார்மேட்ல எழுத தெரியுதான்றதை செக் பண்றாங்க, அவ்வளவுதான். ஓகேவா? சம் புரியுதா? ஓகே ஓகே. இப்போ நம்ம இந்த எக்ஸசைஸ்ல
2.8ல வந்து 4 ப்ராப்ளம் பார்த்துருக்கோம். என்னென்ன அப்படின்னா 6, 7, 8, 9. பழைய கிளாஸ்ல நான் வந்து இந்த 5+5+5, 3+3+3 ரெண்டுமே நடத்திருந்தேன் இல்லையா? அதே மாதிரி இன்னைக்கு வந்ததுமே இன்னைக்கு நடத்தின 0.4, 0.44, 0.444 இந்த சம் வந்து ஒரு மேஜர். என்னன்னு பார்த்தீங்கன்னா, கொஸ்டினை வந்து டஃப் பண்ணணும், நீ வந்து அந்த சம்மை வந்து அட்டன் பண்ணக்கூடாது, நல்லா பார்த்தவங்க மட்டும் தான் அட்டன் பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா அந்த 0.4, 0.44 கொஸ்டின் எடுப்பாங்க. இல்ல கொஸ்டினை வந்து நம்ம கொஞ்சம் ஈஸியா எடுப்போம்னு நினைச்சாங்கன்னா 5+5+5 எடுப்பாங்க, அல்லது 3+3+3 எடுப்பாங்க. அதனால ரெண்டு மாடலுமே நல்லா பார்த்துக்கோ. லாஸ்ட் கிளாஸ்ல நடத்தின மாடலும் நல்லா பார்த்துக்கோ, இன்னைக்கு நான் நடத்தின இந்த 6வதுல முதல் சம்மையும் நல்லா பார்த்துக்கோ. ஓகேவா? ஓகேவாப்பா? இன்னொரு 10th சம் மட்டும் இருக்கு, அதை வந்து நான் தனியா வீடியோ போட்டு அனுப்புறேன். அது கொஞ்சம் பெரிய ப்ராப்ளம், சரியா? பெரிய 10th ப்ராப்ளம் மட்டும் தனியா வீடியோ எடுத்து அனுப்புறேன். இப்போ லாஸ்டா நான் ஒரு கோத்ரூ பண்றேன். லாஸ்ட் பேஜ் பாருங்க எல்லாருமே. ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டிருக்கேனா, இதுதான் ரொம்ப முக்கியம்ப்பா. இது வரைக்கும் நம்ம பார்த்ததை ஒரு கிளான்ஸ் வந்து அப்படி ரீகால் பண்றோம். நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்ஸ்ல சீக்வன்ஸ் வந்து எத்தனை டைப் இருக்கு? ஏபி சீக்வன்ஸ், ஜிபி சீக்வன்ஸ். ஏபிக்கு என்ன வரும்? ஏபிக்கு வந்து A, A+D, A+2D அப்படின்னு நம்ம எழுதுவோம். ஜிபியில் எப்படி இருக்கும்? A, AR, AR² அப்படின்னு இருக்கும். சரியா? இங்க TN ஃபார்முலா என்னது? A+n-1 × D. அங்க TN ஃபார்முலா வந்து AR⁻n-1 அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். ஏபியில் வந்து n கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா? L-A லாஸ்ட் டேர்ம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம் டிவைடட் பை காமன் டிஃபரன்ஸ் பிளஸ் 1. ஜிபியில் என்ன கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நான் இப்போ சொல்லிக் கொடுத்தேன். 7வது சம்ல சொல்லி கொடுத்தேன்ல, அந்த மாதிரி செய்யணும். அடுத்து வந்து ஃபர்ஸ்ட் 3 கன்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் ஆஃப் ஏபி வந்து A-D, A+D. ஜிபியோட ஃபர்ஸ்ட் 3 கன்சிக்யூட்டிவ் டேர்ம் A/R, A/AR. இங்க ஃபர்ஸ்ட் 4 கன்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் A-3D, A-D, A+D, A+3D. இங்க ஜிபில 4 கன்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் வச்சு சம்ம பார்க்கல, இருந்தாலும் தெரிஞ்சுக்கோங்க. A/R3, A/R, AR, AR3. அதாவது ஆட் டேர்ம்ஸ் வர மாதிரி தான் இருக்கும். பாருங்களேன், ரெண்டுலயுமே ஆட் டேர்ம்ஸ் தான் இருக்கும். இங்கேயும் 1, 3 இருக்கும், அங்கேயும் 1, 3 தான் இருக்கும். அடுத்து இங்க டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு T2 - T1, அங்க காமன் ரேஷியோ கண்டுபிடிக்கிறதுக்கு T2/T1. இங்க மைனஸ் பண்ணணும், அங்க டிவைட் பண்ணணும். இது வந்து எல்லாமே சீக்வன்ஸ் புரியுது. இது மட்டும் தெரிஞ்சாலே போதும்பா. இது தெரிஞ்சாலே நீ வந்து 2.5 and 2.7 வந்து நீ எழுதிடலாம். 2.5 and 2.7 வந்து ஏபி சீக்வன்ஸ் அண்ட் ஜிபி சீக்வன்ஸ். அடுத்து சீரீஸ்ல வந்து 2.6 and 2.8 வந்து ஏபில என்னது? அந்த சீரீஸ் எல்லாம் கமால இருக்கும், சீக்வன்ஸ் எல்லாம் கமால இருக்கிறத சீரீஸ் என்ன செய்யணும்? பிளஸ்ல எழுதிடணும். A+D + A+2D up to A+n-1 × D லாஸ்ட் டேர்ம். இங்க என்ன வரும்? A+AR + AR² up to AR⁻n-1 போடணும். சரியா? இங்க ரெண்டு ஃபார்முலா எஸ்னுக்கு என்னது? n/2 × 2a + n-1 × D, n/2 × a + l. அதாவது ஃபர்ஸ்ட் டேர்மும் காமன் டிஃபரன்ஸ் கொடுத்திருந்தாங்கன்னா அந்த முதல் ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ஏபில காமன் டிஃபரன்ஸ் கொடுக்காம ஃபர்ஸ்ட் டேர்மும் லாஸ்ட் டேர்மும் கொடுத்திருந்தாங்கன்னா n/2 × a + l யூஸ் பண்ணணும். ஜிபில வந்து காமன் ரேஷியோ வந்து 1 விட அதிகமா இருந்துச்சுன்னா A × R⁻n-1/R-1 போடணும். 1 விட கம்மியா இருந்துச்சு அப்படின்னா A × 1 - R⁻n/1 - R போடணும். அடுத்து லாஸ்டா இருக்கிறது வந்து இன்ஃபினிட்டி, S இன்ஃபினிட்டி வந்து என்னன்னு கேட்டேன்னா A/1 - R. A/1 - Rனா என்னது? நம்ம இன்ஃபினிட்டி டேர்ம்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அதோட கண்டிஷன் வந்து -1 <r <1. இது வந்து 1 மார்க்ல கேட்பாங்க. அந்த பாக்ஸ் போட்டது எல்லாம் 1 மார்க். ஏன்னா இப்படி இருந்தா என்ன வரும்னு கேட்பாங்க சில நேரங்கள்ல. சரிங்களா? அதனால பார்த்து வச்சுக்கணும். ஸோ இன்னைக்கு கிளாஸ் எல்லாருக்கும் புரிஞ்சுச்சா? எது டவுட் இருக்கா? PDF எல்லாத்துக்கும் உடனே அனுப்பிடுவேன். நான் உடனே எல்லாருக்கும் அனுப்பிடுவேன். 4 சம்மே ரொம்ப முக்கியம்பா. சரி, நேற்று ஒரு இதனால ப்ராப்ளம்னால நேற்று டெக்னிக்கல்னால எடுக்க முடியல, அதனால தான் இன்னைக்கு கிளாஸ் எடுத்திருக்கேன். இன்னும் 10th ப்ராப்ளம் மட்டும் இருக்கு. அந்த 10th ப்ராப்ளம் மட்டும் நான் தனியாக உனக்கு வீடியோ எடுத்து நான் யூடியூப்ல போட்டு விடுறேன். சரியா? இன்னைக்கு நடத்தினதை தனியாக ஒரு யூடியூப்ல அந்த ஒரு சம்மை மட்டும், ஏன்னா அது கொஞ்சம் பெரிய ப்ராப்ளமாக இருக்கறனால நிறைய நேரம் ஆகும், ஒரு 10 நிமிஷமாவது ஆகும் தெளிவாக சொல்லணும்னா. அதனால தான் அந்த சம்மை வந்து நான் டீச் பண்ணி யூடியூப்ல போடுறேன், பார்த்துக்கோங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம 2.5, 4, 5, 6, 7, 8 5 எக்ஸசைஸ் கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம். பாத்தியா? 2.4ல இருந்து 2.8 வரைக்கும் கம்ப்ளீட்டா முடிச்சிட்டோம். இன்னும் ஒரே ஒரு எக்ஸசைஸ் ஸ்பெஷல் சீரிஸ் மட்டும்தான் இருக்கு, 2.9. அதுவுமே ரொம்ப ஈஸி. 3 ஃபார்முலா தான். 3 ஃபார்முலா. அந்த 3 ஃபார்முலா தெரிஞ்சா தெளிவா செஞ்சிடலாம். அடுத்த கிளாஸ்ல வந்து அந்த எக்ஸசைஸ் நம்ம முடிச்சிடலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் கிளாஸ் ஜூம்ல தான் நடத்துவேன்.
நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து மேக்ஸிமம் நான் ஜூமில் நடத்த ட்ரை பண்ணுறேன். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து நான் ஸ்கூலுக்கு போயிட்டேன்னா ஜூமில் நடத்திடுவேன். ஓகே பாப்பா?